அங்கே போதுமான அளவுக்கு காவல்துறை இல்லை. மைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணுறதுக்கும் கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கும் உங்களால் முடியுது. பல ஆயிரக்கணக்கான பேர் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆம்புலன்ஸை கூட உயிர் காக்கக்கூடிய ஒரு வாகனத்தை தம்பி தங்கைகள் அதுக்கு வழிவிடுறாங்க. தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் வழிவிடுறாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸை உங்களால் டைவெர்ட் பண்ணி விட தெரியல. அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. என்ன சார் ஆதாரம் வச்சிருக்கீங்க? இல்லை, வேற என்ன சொல்கிறீங்க? ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த இடத்துல இப்போ இருக்க வேண்டியது எல்லா ஏற்பாடும் செய்ய வேண்டியது யாருனுடைய வேலை? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை தானே. அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களா? அனுமதி வாங்கி தானே நடத்தப்படுது. யாருக்கிட்டையும் இங்கே கொக்கி போட்டு திருடி இதெல்லாம் நடத்தலை. முழு அனுமதியோடு தானே நடத்தப்படுது. அப்போ திட்டமிடுதலோட தான் நடத்துறீங்க. குடிக்கிறக்கூடிய தண்ணி பாட்டிலை கொடுத்து தடுத்து நிறுத்துறீங்க. இதனால என்ன உங்களுக்கு நடந்துற போகுது? நாளைக்கு காலையில் கூட்டம் நடக்க போகுது. இன்று இரவு 10 மணி வரைக்கும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் அதே இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க.